ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு, விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். போர் சூழல் காரணமாக புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு. லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. புதுவையின் 16வது சட்டமன்றத்தின் தற்காலிக சபாநாயகராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தேர்வு. ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் விரைவில் பதவியேற்பு நடைபெறும் என தகவல். போதைப் பொருள் விற்கப்படுகிறதா என்பது குறித்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். போதைப் பொருள் தடுப்பது சம்பந்தமான ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தல். புதுச்சேரியில் இரவு முதல் இடி மின்னலுடன் பெய்து வரும் மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியிலும் பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். ஈரான், இஸ்ரேல் இடையேயான போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் அதன் எதிரொலியாக நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் தாக்கமாக புதுச்சேரியிலும் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி புதுச்சேரியில் மே 15ஆம் தேதி முதல் புதிய விலை அமலுக்கு வந்துள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய விலை பட்டியலின்படி மே 14ஆம் தேதி வரை லிட்டருக்கு 96 ரூபாய் 26 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோல் மே 15ஆம் தேதி முதல் 2 ரூபாய் 99 காசுகள் உயர்த்தப்பட்டு 99 ரூபாய் 25 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் மே 14ஆம் தேதி வரை 86 ரூபாய் 47 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட டீசல் 2 ரூபாய் 92 காசுகள் உயர்த்தப்பட்டு மே 15ஆம் தேதி முதல் 89 ரூபாய் 39 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் வெளியிட்டுள்ள விலை மாற்றத்திலும் பெட்ரோல் 3 ரூபாய் உயர்ந்து 99 ரூபாய் 26 காசுகளுக்கும், டீசல் 2 ரூபாய் 92 காசுகள் உயர்ந்து 89 ரூபாய் 39 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் வணிகர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்து செலவும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் அடுத்தடுத்த நாட்களில் விலைவாசி உயர்வு ஏற்படுமோ என்ற அச்சமும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. புதுச்சேரி தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தற்காலிக சபாநாயகராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அன்பழகனை நியமிக்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த 16வது சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 18 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மே 13ஆம் தேதி 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவருடன் பாரதிய ஜனதா சார்பில் நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சராக பொறுப்பேற்றனர். அதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க உப்பளம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்து மே 14ஆம் தேதி ஆளுநருக்கு கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த கோப்பிற்கு ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்நிலையில் வருகிற 18ஆம் தேதி தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் பதவியேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அன்றைய தினமே சட்டசபையை கூட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்ற பிறகு சட்டசபையிலேயே நிரந்தர சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே புதிதாக அமையவுள்ள சட்டசபைக்கு எதிர்க்கட்சி தலைவராக நாஜிமை திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை தடுப்பது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை தடுப்பது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி மற்றும் வருவாய், கல்வி, சமூக நலம், சுகாதாரம், மீனவர் நலம், கடலோர காவல்படை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கடந்த 2 மாதங்களில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இதில் காவல்துறையில் கடந்த 2 மாதங்களில் 30 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், பள்ளிகள் திறக்கப்பட்டவுடன் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட இடங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகள் வைக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் பள்ளிகளுக்கு அருகில் உள்ள பெட்டி கடைகளில் வாரம் ஒருமுறை தீவிர சோதனை நடத்த வேண்டும் என்றும் கூறியுள்ள அவர், போதைப் பொருள் இல்லா புதுச்சேரியை உருவாக்க அனைத்து துறைகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் இரவு முதல் மிதமான மழை பெய்து வருவதோடு வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து நகரம் முழுவதும் இருண்டு காணப்படுகிறது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்ததுடன் அனல் காற்றும் வீசி வந்தது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் இரவு முதல் லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து காலையும் இடி மின்னலுடன் மிதமான மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. அது மட்டுமின்றி இதுவரை இல்லாத அளவில் கருமேக கூட்டங்கள் சூழ்ந்து காணப்படுவதால் பகல் பொழுதும் மாலை பொழுது போல் காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறே சாலையில் செல்கின்றனர். மேலும் நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் லேசான சாரல் மழை பெய்தது. இதேபோல் கிராமப்புறங்களான அரியாங்குப்பம், பூரணாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர் கொம்யூன், புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளிலும் காலை முதல் பலத்த இடி மின்னலுடன் கருமேகமூட்டம் நிலவி வருகிறது. தொடர்ந்து மாநிலம் முழுவதும் சாரல் மழை பெய்து வருவதால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கருமேகங்களுடன் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் கடல் உள்வாங்கி கடல் அலைகளும் கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்ததுடன் அனல் காற்றும் வீசி வந்ததால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் மே 14ஆம் தேதி இரவு முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் மே 15ஆம் தேதி காலை முதல் இடி மின்னலுடன் வானம் கரு மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து சில இடங்களில் சாரல் மழை பெய்தது. மேலும் கடல் திடீரென உள்வாங்கிய நிலையில் கடல் அலையும் சீற்றத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து காலை முதல் இடி மின்னல் நீடித்து வருவதால் கடற்கரை சாலையில் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று சென்டாக் தெரிவித்துள்ளது. 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை நீட் அல்லாத தொழிற்முறை படிப்புகள் மற்றும் இளநிலை கலை, அறிவியல், வணிகம் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்கள் உள்ளன. இதற்கான சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் முறை மே 14ஆம் தேதி மாலை முதல் தொடங்கியது. தொடர்ந்து தகுதியுள்ள மாணவர்களிடம் இருந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களும் பெறப்பட்டு வருகின்றன. அதன்படி பொறியியல், செவிலியர், துணை சுகாதார அறிவியல், வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் கால்நடை அறிவியல் ஆகிய இளநிலை நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகளுக்கு மொத்தம் 6,490 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதேபோல் கலை, அறிவியல், வணிகவியல், நுண்கலை, தொழிற்கல்வி மற்றும் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகம் புதுவை வளாகத்தில் வழங்கப்படும் பாதுகாப்பு, குற்றவியல் மற்றும் தடய அறிவியல் போன்ற சிறப்பு படிப்புகளுக்கும் மொத்தம் 4,320 இடங்கள் உள்ளன. இந்நிலையில் விண்ணப்பதாரர்கள் www.centacpuducherry.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதற்கு வருகிற 29ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் தொழில்முறை படிப்புகளான பிடெக், பிஆர்க், பிஎஸ்சி வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை, PVSCAH, BSc நர்சிங்,
PPD, BSc துணை சுகாதார அறிவியல் படிப்புகள், சுகாதார அறிவியல் சார்ந்த பட்டய படிப்புகள், BA, BSc, BCom, BBA, BCA உள்ளிட்ட படிப்புகளுக்கும் விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி அரசு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் மையப்படுத்தப்பட்ட செயற்கைக்குழு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 6வது ஊதிய குழு அடிப்படையில் சம்பளம் பெற்று வரும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2016 ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 7வது ஊதிய குழு பரிந்துரை அரசு ஊழியர்களுக்கு அமல் செய்யப்பட்டது. இருப்பினும் சில அரசு ஊழியர்கள் 7வது ஊதிய குழு பரிந்துரை சம்பளம் வேண்டாம் என்று கூறி 6வது ஊதிய குழுவின் சம்பளத்தை பெற்று வருகின்றனர். குறிப்பாக தன்னாட்சி கூட்டுறவு நிறுவனங்களில் 6வது ஊதிய குழு சம்பளம் பெறும் அரசு ஊழியர்கள் அதிக அளவில் உள்ளனர். இந்நிலையில் இவர்களுக்கான அகவிலைப்படியை 5% உயர்த்தி நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக நிதித்துறை சார்பு செயலர் சிவகுமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவில் அண்மையில் மத்திய நிதி அமைச்சகம், மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு தன்னாட்சி நிறுவனங்களில் பணியாற்றும் 6வது ஊதிய குழு அடிப்படையில் சம்பளம் பெற்று வரும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தியுள்ளது என்பதால் புதுச்சேரியில் அரசு கூட்டுறவு நிறுவனங்கள், தன்னாட்சி நிறுவனங்களில் பணியாற்றும் 6வது ஊதிய குழுவின் சம்பளத்தை பெறும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது என்றும் இந்த அகவிலைப்படி 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 257% இருந்து 262% உயர்த்தப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த 5% அகவிலைப்படி உயர்வு ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர்களுக்கும் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த கூடுதல் செலவினத்தை தங்களது சொந்த நிதி ஆதாரங்களை கொண்டே சமாளிக்க வேண்டும் என்றும் இதற்காக அரசிடம் கூடுதல் நிதி கோரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலில் வளர்ச்சி குறித்து நடைபெற்ற கூட்டத்தில் இருதரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டதால் பதட்டமான சூழல் நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில்லில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆரோவில் பகுதியை சேர்ந்தவர்கள் ஒரு பிரிவாகவும் ஆரோவில் எதிர்ப்பு குழு என 2 பிரிவாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆரோவில் டவுன் ஹாலில் ஆரோவில் வளர்ச்சி குறித்த கூட்டம் நடைபெற்ற போது எதிர்கோஷ்டியை சேர்ந்த அருண் அம்பாந்தி உட்பட 10க்கும் மேற்பட்டோர் அங்கு வந்தனர். அவர்கள் தங்களையும் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே மோதல் உருவாகி கைகலப்பாக மாறியது. இதில் அருண் அம்பாந்தி உட்பட 2 பேருக்கு காயம் ஏற்பட்டது. அவர்கள் மூக்கில் இருந்து ரத்தம் கொட்டியது. இதுகுறித்து ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அருண் அம்பாந்தியை கைது செய்தனர். அங்கு மீண்டும் மோதல் ஏற்படும் சூழல் நிலவி வருவதால் அங்கு பதட்டம் நிலவுவதாலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் 2 ஆண்டு ஆசிரியர் பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் என கல்வி பயிற்சி நிறுவன முதல்வர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தின் முதல்வர் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கல்வித்துறை பள்ளி கல்வி இயக்ககத்தின் கீழ் இயங்கி வரும் புதுச்சேரி மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் 2026-27 ஆண்டிற்கான 2 ஆண்டு ஆசிரியர் பட்டய படிப்பு சேர்க்கைக்கு புதுச்சேரி யூனியன் ஆட்சி பரப்பை சேர்ந்த மாணவ மாணவிகளிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும், இந்த பட்டய படிப்பில் சேர விரும்புவோர் 12ஆம் வகுப்பு தேர்வில் அல்லது அதற்கு சமமான தேர்வில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான விண்ணப்பம் லாஸ்பேட்டை தொல்காப்பியர் வீதியில் மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் வருகிற 18ஆம் தேதி முதல் அடுத்த மாதம், அதாவது ஜூன் 19ஆம் தேதி வரை வழங்கப்படுவதாகவும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான நகல் சான்றிதழ்களுடன் அடுத்த மாதம் 22ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அண்ணா சாலை பகுதியில் மக்கள் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டுள்ள போலீஸ் பூத் பராமரிப்பின்றி மது குடிப்பவர்களின் கூடாரமாக மாறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் கண்காணிக்கவும் புதுவை காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முழுவதும் ஆங்காங்கே காவலர் பூத் அமைக்கப்பட்டு அங்கு காவலர்கள் பணியமர்த்தப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அண்ணா சாலை DIT அருகே அமைக்கப்பட்ட ஒரு போலீஸ் பூத் காவலர்கள் யாரும் பணியில் இன்றி பராமரிப்பு இல்லாமல்
பாழடைந்து காணப்படுகிறது. அங்கு பணி செய்யும் காவலர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள மேஜைகள் மற்றும் ஃபேன் உள்ளிட்டவை உடைக்கப்பட்டு இடிந்த மண்டபம் போல் உள்ளது. அது மட்டுமின்றி மக்கள் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட இடத்தில் தற்போது போதை ஆசாமிகள் மது அருந்தும் இடமாக அது மாறியுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் மது அருந்துவோர் மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் கவர்கள் உள்ளிட்டவற்றை அங்கேயே விட்டுவிட்டு செல்வதால் துர்நாற்றம் வீசுவதோடு அப்பகுதியே முகம் சுழிக்கும் அளவில் காணப்படுகிறது. இதனால் கேட்பாரற்று இருக்கும் போலீஸ் பூத்தை சீரமைத்து காவலர் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,675 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,990 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.